இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர்களிடம் ஊழல் செய்யக்கூடாது, முதல்வர் விஜய் மிகவும் கண்டிப்புடன் சத்தியம் வாங்கியிருப்பதாக தகவல். மக்கள் பணத்தில் ₹1 கூட ஊழல் செய்யக்கூடாது, டெண்டர் கமிஷன் பார்க்கக்கூடாது என்று விஜய் மிகவும் கண்டிப்புடன் சத்தியம் வாங்கியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசியல் களம் தற்போது மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பயணித்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் புதிய முதல்வராக நடிகர் விஜய் பொறுப்பேற்ற பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் முக்கிய மாற்றங்கள் அரங்கேறி வருகின்றன. அந்த வகையில் இன்று மிக முக்கியமான ஒரு செய்தி தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மொத்தம் 23 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர். இது வழக்கமான நிகழ்வுதான் என்றாலும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு முன்பாக முதல்வர் விஜய் அவர்களிடம் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை வாங்கியிருப்பதாக தகவல்கள் கசிகின்றன. இது ஏதோ வெறும் பேச்சு மட்டுமல்ல. புதிய வனத்துறை அமைச்சரான காஞ்சிபுரம் எம்எல்ஏ ரஞ்சித்குமார் இதை வெளிப்படையாக உறுதி செய்திருக்கிறார். மக்கள் பணத்தில் ₹1 கூட ஊழல் செய்யக்கூடாது, டெண்டர் போன்ற விஷயங்களில் கமிஷன் பார்க்கக்கூடாது என்று விஜய் மிகவும் கண்டிப்புடன் சத்தியம் வாங்கியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் புதிய அமைச்சர்கள் ஏன் இவ்வளவு தீவிரமாக சத்தியத்தை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது? இது குறித்து பேசிய அமைச்சர் ரஞ்சித்குமார், 1977இல் எம்ஜிஆர் எப்படி ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ அதே போன்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் இன்று விஜய் மீது வைத்துள்ளதாக குறிப்பிட்டார். குறிப்பாக கடந்த கால திமுக மற்றும் அதிமுக ஆட்சியில் வாங்கப்பட்ட லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கடன்கள், நிர்வாக திறமையின்மை போன்றவற்றை பட்டியலிட்ட அவர், ஒவ்வொரு குடிமகனின் தலையிலும் இன்று ₹4,80,000 கடன் சுமை உள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சுமையிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுத்து ஊழலற்ற ஆட்சியை தருவதுதான் தங்களின் பிரதான நோக்கம் என்று அவர் உறுதியளித்துள்ளார். எனவே விஜய் தலைமையிலான இந்த புதிய அரசு வெறும் அதிகாரத்தை மட்டும் மையமாக கொள்ளாமல் கொள்கை மற்றும் நேர்மையை முதன்மைப்படுத்தி பயணிக்க தொடங்கியுள்ளது என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவோம் என்ற உறுதியுடன் ஒவ்வொரு அமைச்சரும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர். தமிழகத்தின் இந்த புதிய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகிறது? மாற்றத்தை நோக்கி தமிழகம் பயணிக்க தொடங்கிவிட்டதா? இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியில் உங்களோடு சந்திக்கிறோம். ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.